ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் மீ காமர். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான சினிமா அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லைக் 6 months ஆயிடுச்சு நம்மளோட லைக் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி. இந்த 6 months பார்த்து நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் ஆனால் அதில் வந்து நிறைய படம் வரவேற்பு படலன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த அடுத்த 6 months பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்க போகுது. ஸோ அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமே நான் கொடுக்குறேன். இப்போ மெயின் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்கமிங் மந்த்ஸ்ல வர மூவியோட அப்டேட் தான் நம்ம கொடுக்க போறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மூவி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கருடன் மூவி தான். ஆனா அது கருடன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருடன் வந்து அபிஷியலா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ கருடன் டீம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓடிடி ரைட்ஸை வந்து அமேசான் பிரைமோட டைப் பண்ணிருக்காங்க. ஸோ கருடன் படம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை 3 வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலி அமேசான் பிரைம்ல வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ பார்க்காதவங்க போய் அமேசான் பிரைம்ல பாருங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லயும் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் படத்தோட மூவி அப்டேட்னு பாத்தீங்கன்னா டிமான்டி காலனி 2. பேர் சொல்லி பயமா இருக்கல. ஏன்னா டிமான்டி காலனி 1 வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பர் படமா இருந்துச்சு. அந்த படத்துல நடிச்ச காஸ்டா இருக்கட்டும், அந்த படத்தோட எடிட்டிங்கா இருக்கட்டும், அவங்க சூஸ் பண்ண டிமான்டி காலனின்ற ஒரு லொகேஷனா இருக்கட்டும், இந்த ரியல் லைஃப் ஸ்டோரியா வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த படத்தை பார்க்கவே வந்து நம்ம தனியா பார்க்கறதுக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ லைக் ஹாரர் மூவியா வந்து அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதை அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு டிமான்டி காலனி 2 அப்டேட் வந்து அபிஷியலா விட்டுட்டாங்க. என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. படத்தோட அபிஷியலா நாங்க வந்து எப்ப ரிலீஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கமிங் ஆகஸ்ட் வந்து அவங்க அபிஷியலா ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க டேட் வந்து ரிவீல் பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த ஆகஸ்ட் மந்த் நாங்க ரிவீல் பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த படத்தோட லைக் ஹீரோவோட போட்டோ போட்டுட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ தானே வந்து கழுத்து கிழிச்சுக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது பார்க்கவே வந்து கொஞ்சம் ஹாரரா இருந்துச்சு. ஸோ லைக் டிமான்டி காலனியோட கண்டினியூஷனா இருக்கும் டிமான்டி 2 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்தை வந்து அபிஷியலா வந்து ஆகஸ்ட் மீட் இல்ல வந்து ஆகஸ்ட் 15 போல வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆகஸ்ட் 15 பாத்தீங்கன்னா நிறைய படம் காம்படிஷன் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து டிமான்டி காலனி வந்து ஆகஸ்ட் 15 தாண்டி இருக்கலாம், இல்ல ஆகஸ்ட் 15 முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நம்மளோட செகண்ட் லிஸ்ட்ல இருக்கு. தேர்ட் லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட பிரபுதேவோட படம் தான். பிரபுதேவா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளா படம் நடிக்காம வந்து இருந்தாரு. ஸோ இப்போ ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட படத்தோட அப்டேட் கொடுக்குறாரு. அது என்ன படம் பாத்தீங்கன்னா சிங்கநல்லூர் சிக்னல் சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஷூட்டிங்ஸ்லாம் வந்து லைக் 50% முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கநல்லூர் சிக்னல் வந்து ஒரு டிஃப்ரெண்டான படமா இருக்கும் பிரபுதேவாக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த படத்தோட போஸ்டர்ல வந்து பிரபுதேவா வந்து அவரோட டான்ஸ் பேஷனையும் வந்து இன்டெகிரேட் பண்ண மாதிரி ஒரு வந்து டிராபிக் சிக்னல்ல வந்து அவர் ஒரு டிராபிக் போலீஸ் மாதிரி இருக்காரு. அந்த போலீஸ் சிக்னல்ல பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆகிட்டே வந்து லைக் அந்த டிராபிக் கிளியர் பண்ற மாதிரிலாம் வந்து அந்த போஸ்டர் இருந்துச்சு. அது பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சிங்கநல்லூர் சிக்னல் வந்து ஒரு நல்ல ஒரு லைக் நம்ம சொசைட்டிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து கமிங் இயர் வந்து ஃபுல் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்கமிங் இயர்ஸ்ல வந்துட்டு அவங்க வந்து ரீசெண்டா வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அபிஷியல் அப்டேட்ஸ் வந்து ஒன்றும் தரல. ஸோ ஃபேன்ஸ் வந்து பிரபுதேவாவோட ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிங்கநல்லூர் சிக்னல் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்த் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவினோட நெக்ஸ்ட் மூவி அப்டேட் விட்டாங்க. ஸோ கவின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலி இந்த கடந்த 6 months வந்துட்டு ஸ்டார் தான் வந்து ஒன் ஆஃப் த ஹிட் படம்னு சொல்லலாம். கவினுக்கு வந்து அவ்வளோ பெரிய டேர்ன் ஓவரா இருந்துச்சு. லைக் டாடா கட்டு ஸ்டார் வந்து ரொம்ப டேர்ன் ஓவரா இருந்துச்சு. ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா கவின் அடுத்த படத்தோட ஹீரோயின் வந்து யாருன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மந்த் எண்டிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. ஷூட்டிங்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. கவின் எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு படத்துல வந்துட்டு அப்கமிங் ஹீரோயின்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுப்பாரு. லைக் அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா வந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் ஹீரோயின்ஸ் தான் அவங்க வந்து சான்ஸ் கொடுத்திருந்தாரு. பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் அடுத்த படத்துல வந்து ஆண்ட்ரியா வந்து லீட் ரோல் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துல ஒரு போல்ட் கேரக்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆண்ட்ரியா வந்து மோஸ்ட்லி வந்து போல்ட் கேரக்டர் சூஸ் தான் பண்ணுவாங்க. இந்த படத்துல வந்து ஆண்ட்ரியா அண்ட் கவினோட காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்காங்க. கவினோட சைலண்ட் கேரக்டரா இருக்கலாம், ஆண்ட்ரியா வந்து ஒரு கோவக்கர கேரக்டரா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படம் வரப்போகுது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க.